நானால இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 3 வருஷம்தான் நான் ரொம்ப ராணி மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தேன். அவரும் என்னை சிறப்பாக வச்சுருந்தார். மல்லிங்கடை கூட அனுப்ப மாட்டார். அந்தளவுக்கு என்னை பாசமாக அன்பு பாசமாக பார்த்துக்கிட்டாரு. நான் அந்தளவுக்கு புருஷனுக்கு நேர்மையாக இருப்பேன். என் புருஷனுக்கு இன்றைக்கி வரையும் நான் துரோகமான கிடையாது. ஆண்டவன் சத்தியமாக சொல்கிறேன். என்னோடய சந்தோஷமே என் பிள்ளைங்க, என் குட்டீஸுங்க. என் புருஷன் தப்பே பண்ணாலும் திருத்த தான் பார்ப்பேனே தவிர திட்டுவேன், சண்டை போடுவேன். ஆனால் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டு என் குழந்தைய என்னை மதிக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைய வீணாக போயிடும். நான் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் மக்களே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ கொடுமைப்பட்டிருக்கேன், எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் என் புருஷன்கிட்ட, எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் நின்ன இடத்துட்டு நகராமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அல்லாவோட பயம் எனக்கு நிறையா இருக்குது. நாளைக்கு என் வயசான காலத்தில் நம்ம குழந்தைங்க நம்மளை மதிக்கணும், நம்ம மருமக நம்மளை மதிக்கணும். சீன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். கஷ்டப்பட்டாலும் இருக்கிறத வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன். வட்டியில் போய் விழுந்தேன், ஏகப்பட்ட வட்டி கட்டி நாசமாக போயிட்டேன். இப்போது வட்டிக்கு வாங்கிறதில்ல. இன்னும் 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க, இவ்வளோ வட்டி நீங்கள் 2,10,000 ஒரு வெறும் 85,000க்கு 2,10,000 நான் வட்டி மட்டும் கட்டியிருக்கேன். அவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் கேஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நேருக்கு நேராக கொடுக்க முடியாது. பண்ணுறது பண்ண என்னால் சொல்ல முடியும். ஏன்னா மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறேன். திடீர்னு ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட போய் நிற்கிற நிலமை வந்துட்டால் எந்த மூஞ்சி வச்சு நம்ம நிற்க முடியும், வாங்க முடியும்? அதுக்காக வாங்கணும் அவசியம் இல்லை. அல்லாத்தால நீ வாங்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நான் துவாசி கேட்குறேன். புரியுதுங்களா? போகிறேங்க, கடைக்கு பக்கத்தில் வேலை கேட்டிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் டெய்லி 300 தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. போகலான்ட்ருக்கேன். துணியை வர கம்மி. கடை வாங்கணுங்க யாரும் சீக்கிரம் தரவும் மாட்டேங்கிறாங்க. என்னால் நடக்கவும் முடியல. பைல்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப. எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது. எதை இருக்கிறத வச்சு அள்ளுந்துலான்னு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆடம்பரம் பண்ண மாட்டேன், அநியாயத்துக்கு போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்டு கக்குஸ் கழுவி சாப்பிட்லாம். ஹாஸ்பிட்டல் வேலைக்கு ஆயா வேலைக்கு போய் சாப்பிட்லாம். அடுத்தவங்களோட அழுக்கு துணி துவைச்சி சாப்பிட்லாம். அடுத்தவங்களோட வீட்டு வேலைக்கு போய் சாப்பிட்லாம். எச்சி பாத்திரம் கழுவி சாப்பிட்லாம். தவறான வழியில் மட்டும் போய் சாப்பிடக்கூடாது. திருடி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? தப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைடா அப்போ பார்த்தா நம்ம எப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. யாரும் இந்த அளவும் என் மனசில் பட்டால் சொல்கிறேன். என்னோடய அனுபவம் சொல்கிறேன். என்னை பற்றி மட்டும் சொல்கிறேன். அடுத்தவங்க பற்றி சொல்லலை. சரிங்களா? தயவுசெய்து எனக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.